டெட் எக்ஸாம் 30-30 சீரீஸில் 5வது மேட்ச் விளையாட போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கொஸ்டின் பேப்பர் 8th Feb 2023 ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட 50 சைக்காலஜி கேள்விகள். 10 யூனிட்டுக்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இதை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஹவு மெனி ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்? எரிக்சனின் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுற கேள்வி. டிஆர்பி எக்ஸாமில் கூட கேட்டாங்க. பதிலும் ரொம்ப எளிமையான பதில் தான். 100 தியரிஸ் வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். மொத்தம் 8 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காரு, 8 படிநிலைகள். அதுதான் இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்தது, சேஞ்ச் இன் பிஹேவியர் brought about by experience is known as. அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வது எதனால் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது யூனிட் 8ல் நம்ம பார்த்தோம். லேர்னிங்கோட டெஃபினேஷன் என்னன்னு, ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச், ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரணும் மாணவர்கள் மத்தியில். எதில் அப்படின்னா மொத்தம் 5 விஷயங்கள் இருக்குது. பிஹேவியர், நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட். எது மூலமாக இதை கொண்டு வருவோம்னா, முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பாடப்புத்தகங்கள் மூலமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, கேம்ஸ் மூலமாக, பிரெயின் ஸ்டார்மிங் மூலமாக, இப்படி விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். 2வது ப்ராக்டிஸ், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுனால. 3வது ட்ரைனிங், அவங்களே ஒரு விஷயத்தை பண்ண விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி அது மூலமாக அவங்க கற்றுக்கிறது. அப்போது இதற்கான சரியான பதில் லேர்னிங். அடுத்து, டேஷ் மெத்தட்ஸ் எம்ப்ளாய் ஃபிசிக்கல் டிவைசஸ் ஃபார் த சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் some psychological experience like sensations of weight, brightness, loudness and other such dimensions. எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஷ் முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. இதற்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான பதில் சைக்கோ ஃபிசிக்கல், மன உடல் பரிசோதனை. வெளியே ஒரு ஸ்டிமுலஸ் ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு மூலமாக நம்ம மனசு அதை எப்படி ரிசீவ் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த பரிசோதனைக்கு பேர் சைக்கோ சோஷியல். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து, ஹூ கிளாசிஃபைட் த தியரி ஆஃப் பர்சனாலிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ், பிக்னிக், அத்லெட்டிக் அண்ட் லெப்டோசோமேட்டிக். கீழ்கண்டவர்களில் ஆளுமை கோட்பாட்டினை உடல் அமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தியவர் யார்? இதுவும் நம்ம 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். உடல் அமைப்பை வச்சு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணது 2 பேர், ஒன்று கிரஷ்மர், இன்னொன்று ஷெல்டன். ஆனால் இங்கே கொடுத்துருக்க இந்த பேர் பிக்னிக், அத்லெட்டிக், லெப்டோசோமேட்டிக்ன்றது கிரஷ்மர் கொடுத்த தியரி. இதே ஷெல்டன் கொடுத்தது எக்டோமார்பிக், எண்டோமார்பிக், மீசோமார்பிக் அப்படின்னு. அதை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா இதற்கான சரியான பதில் ஷெல்டன். ஆனால் இந்த கேள்விக்கு கிரஷ்மர் தான் சரியான பதில். ஏன்னா பிக்னிக், அத்லெட்டிக் அண்ட் லெப்டோசோமேட்டிக்னு கேட்டிருக்காங்க. லெப்டோசோமேட்டிக் இன்னொரு பேர் ஏஸ்தனிக்னு சொல்லலாம். அடுத்து, இன்டெலிஜென்ஸ் கோஷன் சேஞ்சஸ் அட்லீஸ்ட் எவ்ரி டேஷஸ். நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது. இதற்கு சரியான பதில் 2 வருஷம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் நம்மளுடைய ஐக்யூ லெவல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் சைக்கலாஜிக்கல் உண்மை. அதனால இதற்கு சரியான பதில் 2. அடுத்து, மில்க் டீத் இஸ் டெவலப் அட் த ஏஜ் ஆஃப் டேஷ் இயர்ஸ். பால் பற்கள் உருவாகும் வயது டேஷ். நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கோம். பொதுவாக 2 வயசில் தான் இந்த மில்க் டீத்ன்றது உருவாகும். அப்போ 2 தான் சரியான பதில். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலோசஃபர் டெவலப் த தியரி ஆஃப் பிஹேவியர்? நடத்தை கோட்பாட்டை முதலில் உருவாக்கிய தத்துவ அறிஞர் யார்? நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் முதல்ல இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா ஜான் லாக். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து, த மெத்தட் ஆஃப் சைக்காலஜி விச் இன்வால்வ்ஸ் கண்ட்ரோல், ரெப்ளிகேஷன் அண்ட் ரேண்டமைசேஷன் வாஸ். கட்டுப்பாடு, நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை. இது மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு மெத்தட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ன்றது. அந்த மீனிங் பார்த்தாலே தெரியும். கண்ட்ரோல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு லேபுக்கு கூட்டு கண்ட்ரோல்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்றது. அதுதான் சரியான பதிலும் கூட. எக்ஸ்பெரிமெண்டல் ஆய்வக பரிசோதனை. அடுத்து, பெர்செப்ஷன் இஸ் எஃபெக்டட் பை. புலன் காட்சி நடைபெறுவது. இதுவும் நம்ம டீட்டெயில்டாக மெமரி, அட்டென்ஷன், பெர்செப்ஷன் யூனிட்ல பார்த்தோம். சென்சேஷன்றது வெளியே இருந்து ராவா நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அது அர்த்தமுள்ளதாக மாற்றுறது தான் பெர்செப்ஷன் அப்படின்னு. அப்போ இதுக்கு சரியான பதில் வித் மீனிங்ஃபுல் சென்சேஷன், பொருளுடன் கூடிய புலனுணர்தல். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் கேன் பி யூஸ் டு இன்டியூஸ் ஃபியர் as well as remove fear in a child? பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும்? இந்த பயத்தை இன்டியூஸ் பண்ணுறதுனாலே நம்ம 100 தியரிஸில் பார்த்து அந்த தியரி தான் நமக்கு ஞாபகம் வரணும். லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு சின்ன குழந்தைக்கு எலியை விளையாட விட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த எலியை தொடும்போதெல்லாம் பின்னாடி ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணி பயத்தை உண்டு பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதில் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, பயம் மாதிரியான எமோஷன்ஸை நம்ம கண்டிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தியரிக்கு இன்னொரு பேர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் எமோஷன்ஸ். வெறும் கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா பாவ்லோவோட தியரி, நாய், பெல் அதை வச்சு பண்ணது. கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னா இந்த தியரி லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ இதுக்கு சரியான பதில் கண்டிஷனிங், நிலையுறுத்தம். அடுத்து, the motives ensure the preservation of life for an individual and his race are called as dash mode. ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை டேஷ் என்று அழைக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோட நோக்கம் நம்மளை பாதுகாத்துக்கணும்,
நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும், நம்மளுடைய இனத்தை பாதுகாக்கணும். அதுதான் இது எல்லா இனத்துக்குமே பொருந்தும். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள முதன்மையான மோட்டிவ், நோக்கம். அப்போ இதுக்கு சரியான பதில் பிரைமரி, முதன்நிலை. அடுத்து டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் ரெஃபர்ட் as state of pseudo maturity in which the child gives false impressions of maturation. டேஷ் மேம்பாட்டு நிலை, போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகள் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர். இந்த ஸ்டேஜில் மெச்சூர்டாக ஆன மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே அவங்க மெச்சூர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இது எந்த பருவம்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் லேட் சைல்ட்ஹுட். அதுதான் சரியான பதில். ஆனால் அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக சைல்ட்ஹுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே தான் ஏர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட் வரும். அதனால் இதற்கு சரியான பதில் சைல்ட்ஹுட் தான். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் பிகின்ஸ் ஃப்ரம். அறிவு வளர்ச்சியின் தொடக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பியாஜேவோட தியரியில் பார்த்துருக்கோம். முதல்ல நமக்கு புரிகிற விஷயங்களை தான் கற்றுக்குவோம். அதுக்கு பேர் தான் கான்க்ரீட் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் அப்ட்ராக்டான விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சுதந்திரம்னா என்ன, சமூக நீதினா என்ன, உரிமைகள்னா என்ன, இது எல்லாமே பொருட்கள் கிடையாது. இது எல்லாமே அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். அது நமக்கு லேட்டராக தான் புரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம நாலேஜ் எதில் டெவலப் ஆகும்னா கான்க்ரீட்டாக இருக்கிற விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிளை காமிச்சு இதுதான் ஆப்பிள் அப்படின்னா அதுதான் கான்க்ரீட் நாலேஜ் அப்படின்றது. அதில் ஆரம்பித்து தான் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம அப்ட்ராக்ட்டுக்கு போவோம். பொதுவாக இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் தான் அப்ட்ராக்டான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அடுத்து, if a person has a quality empathy, it shows his. ஒரு மனிதனின் பிறரை தன்னிலையில் உணர்தல் என்ற குணம் அவனுடைய டேஷ் குறிக்கிறது. இந்த எம்பத்தி அடுத்தவங்களை பார்த்து அவங்களோட சிச்சுவேஷனை நம்மளை பொருத்தி அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது என்ன மாதிரியான விஷயத்துக்கு கீழே வரும் அப்படின்னா இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கீழே வரும். மனவெழுச்சி, நுண்ணறிவு. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்த கேள்வி, how many levels of moral development in Kohlberg's theory? நன்னறி வளர்ச்சி நிலை கோல்பர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? இதுவும் 100 தியரிஸில் நம்ம பார்த்துருக்கோம். லாரன்ஸ் கோல்பர்க் இந்த மாரல் ரீசனிங்காக கொடுத்தாரு. மொத்தம் 3 லெவல் இருக்குது, 6 ஸ்டேஜ் இருக்குது. இவங்க இங்கே கேட்குறது எத்தனை லெவல்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு சரியான பதில் 3 நிலை. இதில் கேள்வியில் லெவல்னு இருக்குது, ஆனால் பதிலில் ஸ்டேஜ்னு இருக்குது. ஆக்சுவலாக பதிலில் 3 அப்படின்னு தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு பதிலை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, DSM-4 சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபைங் மென்டல் டிஸார்டர் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை டேஷ். மனநல கோளாறை வகைப்படுத்தும் DSM-4 அமைப்பு டேஷால் உருவாக்கப்பட்டது. பதிலில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. EPA, APA, ICD, WHO அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸை குறிக்கும். இதில் எந்த ஆர்கனைசேஷன் இந்த DSM-4 சிஸ்டம் மென்டல் டிஸார்டர்ஸை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்த DSMன்றது என்னென்னா டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிஸார்டர்ஸ். அது ஒரு டாக்குமெண்ட், அவ்வளோதான். அதில் என்னென்ன வகையான டிஸார்டர்ஸ் இருக்குது, அது எந்த கேட்டகரி கீழே வரும்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தது அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், APA. அதுதான் சரியான பதில். இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சரியாக தெரிலனா கூட அமெரிக்கா அப்படின்னு வந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அமெரிக்காவில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மனி. டேஷ் இம்ப்ளைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ டோட்டலி ஆர் பார்ஷலி நாவல் ஐடென்டிட்டி. புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது டேஷ் ஆகும். புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை ஓரளவுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அது எதுக்கு கீழே வரும்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எல்லாரும் ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்களோ நம்மளும் அதே மாதிரி சால்வ் பண்ணால் அது இன்டெலிஜென்ஸ். இதையே புது மாதிரியாக நம்ம அதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கிரியேட்டிவிட்டின்றது. ஸோ இவங்க கேட்குறது நாவல் ஐடென்டிட்டி, புதிய அடையாளத்தை உருவாக்குவது. அதனால சரியான பதில் கிரியேட்டிவிட்டி தான், ஆக்கத்திறன். அடுத்து, பிஹேவியர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போத் பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இஸ் அ டேஷ் பெர்ஸ்பெக்டிவ். நடத்தை என்பது ஆளுமை மற்றும் வெளிப்புற காரணிகள் இரண்டின் செயல்பாடுகள் டேஷ் நோக்கு ஆகும். நம்மளுடைய ஒவ்வொரு பிஹேவியரும் நம்மளுடைய பர்சனாலிட்டி அடிப்படையாக கொண்டும் நம்மளை சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புற காரணிகள், இதை வச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு சரியான பதில் இன்டராக்ஷனிஸ்ட், ஊடாடுபவர். இவங்க நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி வெளிப்புற காரணிகளோட இன்ட்ராக்ட் பண்ணுது அதை வச்சு தான் நம்மளுடைய பிஹேவியர் இருக்கும்னு சொல்றவங்க. அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்து, இன் கன்வர்ஜென்ட் திங்கிங் த ரெஸ்பாண்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் டேஷ். குவி சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஹட்சன்றவர் கொடுத்துருக்காரு. 2 டிஸ்டிங்க் திங்கிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒன்று கன்வர்ஜென்ட் திங்கிங், நம்ம முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது தான் கன்வர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ண நம்ம பல ஆப்ஷன்ஸை உருவாக்குறோம், அப்புறம் அதுலேருந்து முடிவு பண்ணி ஒரு ஆப்ஷனை முடிவு பண்ணுறோம். இப்படி ஒரு பிரச்சனைக்கு நிறைய ஆப்ஷன்ஸை உருவாக்குறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது. இதுக்கு தான் நிறைய க்ரியேட்டிவிட்டி வேணும், புதுசாக யோசிக்கணும், நம்ம சிந்தனை ரொம்ப விரிவாக இருக்கணும். அப்போ இவங்க கேட்குறது கன்வர்ஜென்ட் திங்கிங், பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் லாஜிக்கலாக. த ரெஸ்பாண்டன்ட் ப்ரொவைட்ஸ். இதுக்கு சரியான பதில் மோர் ஆர் லெஸ் சிமிலர் ரெஸ்பான்சஸ், ஏறக்குறைய ஒரே மாதிரியான துலங்கல்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து இதில் எது சரியாக இருக்கும்னு சூஸ் பண்ணுங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னா அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான
ரெஸ்பான்சஸை கொடுப்பாங்க. அடுத்து பிளாட்டோ இன் லேர்னிங் கர்வ் ரெஃபர்ஸ் டு, கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எபிங்கஸ் ஃபர்கெட்டிங் அல்லது மெமரி கர்வ் கொடுத்தாரு, அதோட சேர்த்து லேர்னிங் கர்வும் கொடுத்தாரு, எப்படி நம்முடைய கற்றல் நடைபெறும்னு. ஸ்லோ பிகினிங், சின்னதாக ஆரம்பிக்கும், அப்புறம் ஸ்டீப் ஆக்சலரேஷன், டக்குன்னு மேலே போகும். அடுத்து ப்ரொஃபிஷியன்சி, இதுதான் பீக், ஜெனித்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கற்றல் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிரும், அதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாகவே போகும். அதுக்கு பேர் தான் பிளாட்டோ அப்படின்றது. இவங்க பிளாட்டோ பற்றி கேட்குறனால இதற்கான சரியான பதில் நோ சேஞ்ச் இன் லேர்னிங் ஸ்பீட், கற்றலுள்ள வேகத்தில் மாற்றமின்மை. அடுத்து அக்கார்டிங் டு யங், த டேஷ் இஸ் a technique of field work which is used to watch, கூர்ந்து கவனிப்பதற்காக பயன்படுத்தும் கள வேலையினுடைய ஒரு நுட்பமே டேஷ் ஆகும் என யங் கூறினார். கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து வாட்ச் பண்ணுறோம், வாட்ச் பண்ணி அது மூலமாக நம்ம சில விஷயங்களை கேதர் பண்ணுறோம். இதற்கான சரியான பதில் அப்சர்வேஷன், உற்று நோக்கல். அடுத்து த பர்சன் ஹூ கேன் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த பிஹேவியர் ஆஃப் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப், மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்பவர். நம்ம இருக்கோம், நம்மளுடைய பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் நம்ம குழுவில் இருக்கிற மற்றவங்களுடைய பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் லீடர், தலைவர். அவர் கிளாஸ் லீடராகவும் இருக்கலாம், இல்லை அவங்க டீச்சராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பாலிட்டிஷியனாகவும் இருக்கலாம். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தான் மற்றவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து which one helps to improve the child's ability by learning, கற்றலின் மூலமாக குழந்தைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது யாது? இதற்கு சரியான பதில் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்மளால ஒரு விஷயத்தை கற்றுக்கவே முடியும், அதுதான் இந்த கேள்வியோட அடிப்படை. அதனால மோட்டிவேஷன் தான் சரியான பதிலும் கூட. அடுத்து the teacher must know about dash in classroom setting, ஒரு ஆசிரியர் வகுப்பறை அமைப்பில் உள்ள டேஷை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இதற்கு சரியான பதில் சோஷியல் ஆபரேஷன், சமூக செயல்பாடுகள். இதோட அர்த்தம் என்னன்னா, சோஷியல்ன்றது ஒருத்தர் மற்றவங்களோட எப்படி பழகுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரோட எப்படி பழகுறாங்க, மற்ற மாணவர்களோட எப்படி பழகுறாங்க, அவங்களுக்குள்ள எதுவும் குரூப்ஸ் இருக்கா, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் சோஷியல் ஆப்ரேஷன்றது. அப்போ ஒரு டீச்சருக்கு முதல்ல இந்த குரூப் டைனமிக்ஸ் புரியணும், அதை வச்சு தான் அவங்க டீச்சிங் மெத்தட்ஸை முடிவு பண்ண முடியும். ஸோ இதற்கான சரியான பதில் சோஷியல் ஆப்ரேஷன், சமூக செயல்பாடுகள். அடுத்து த லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த என்வாயர்மெண்ட் இஸ் மோர் லைக்லி டு கேட்ச் அவர் அட்டென்ஷன் பிகாஸ் ஆஃப், சுற்றுப்புறத்தில் உள்ள பெரிய பொருட்கள் நம் கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக இருக்க காரணம். இது நம்ம அட்டென்ஷன் யூனிட்ல பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனித்தலின் தீர்மானிப்பு காரணிகள்னு சில விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று இன்டென்சிட்டி, ஒரு பெரிய வெடி வெடிக்குது, வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா வானத்தை பார்க்குறோம், அங்கே எதுவும் வானம் வெடிக்க நடக்குதான்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்குது. அடுத்து ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது, அப்போது அதோட சைஸ் பெருசாக இருக்கனால நம்மளுடைய அட்டென்ஷனை கவரும். கான்ட்ராஸ்ட்ன்றது ஒரு பச்சை புல்வெளியில் எல்லோ கலர் பூவாக இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ரெட் கலர் பூ மட்டும் இருந்ததுன்னா அது நம்மளுடைய கவனத்தை இருக்கும், கான்ட்ராஸ்ட். இப்போ இந்த கேள்வியை பார்க்கலாம். லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு கேட்குறாங்க, அப்போ ஆப்வியஸாக சைஸை தான் குறிக்கும். அப்போ இந்த பதிலில் சைஸோடு சேர்த்து அவங்க இன்டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க, அப்போது ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், தீவிரம் மற்றும் உருவமைப்பு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஜென்ரலைசேஷன் ஃபார் இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடியா டு அ நியூ ஃபீல்ட் வாஸ் கிவன் பை, மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூற்றனை கூறியவர். இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஹேபிட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா அதை வச்சு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாண்டோன்னா அதில் இருக்கிற காமன் அம்சங்களை வச்சு அகாடமிக்ஸ் படிப்புலையும் அவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஜென்ரலைசேஷன் தியரி. அதை கொடுத்தவர் ஹெச்சி எல்லிஸ் அப்படின்றவர். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து த இண்டிவிஜுவல் இஸ் ஆஸ்க்ட் டு இண்டிகேட் த டிகிரி ஆஃப் ஹிஸ் ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட் வித் ஈச் ஐட்டம் ஆன் அ 5-point scale இஸ், ஒரு பொருள் அல்லது கருத்து ஒன்றை பற்றி ஒருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள 5 புள்ளி அளவுகோலில் சுட்டி காட்டுவது. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்ம அக்ரி பண்ணுறோமா அக்ரி பண்ணலையா அப்படின்றத 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து சூஸ் பண்ணுறது. இது 100 தியரிஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிக்கட் அப்படின்றவர் லிக்கட் ஸ்கேல் ஆஃப் ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்னு ஒன்று மனப்பான்மையை அளவீடு செய்கிறதுக்கு இது கொண்டு வந்தார். ஆனால் இது நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கும் யூஸ் பண்ணுறோம், ஒருத்தருடைய கருத்து தெரிஞ்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 5-point scale அப்படின்னாலே அதற்கு சரியான பதில் இந்த லிக்கட் ஸ்கேல் தான். அப்போது இங்கே ஆப்ஷனில் லிக்கட் ஆட்டிடியூட் ஸ்கேல் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து அக்கார்டிங் டு த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சூட்டபிள், குமரப்பருவத்தின் உடல் வளர்ச்சியின்படி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமற்றது. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது ஆப்ஷன் பிரெயின் இஸ் ஃபுல்லி டெவலப் பை த ஏஜ் ஆஃப் 17 கொடுத்துருக்காங்க. 17 வயசில் நம்முடைய மூளை முழுவதும் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. 17 வயசை தாண்டியும் கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்குமே நம்ம பிரெயின் இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போது அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து கான்செப்ட்ஸ் ஆர் மேட் யூஸ் ஆஃப் திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப், சிந்திப்பதன் மூலம் கருத்துக்கள் உருவாக்குவது இவற்றின் உதவியுடன். ஒரு கான்செப்டை நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கணும், அதுக்கு நமக்கு உதவி பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது, சிம்பிள் இருக்குது, சென்சேஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு கான்செப்டை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணுமா பொதுவாகவே
அது விஷுவலாக பார்க்கும்போது தான் புரியும். விஷுவல்ன்றது சிம்பிள்ஸ் கீழே தான் வரும். அப்போது இதற்கான சரியான பதில் சிம்பிள் குறியீடு. கடைசி கேள்வி, இது கண்டிஷன் ஆஃப் ஹார்மனி இஸ் அட்டைன் பை அ பர்சன் ஹூ இஸ் டேஷ் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் இணக்கமாக இருப்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் கூட கோவம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கூடையும் இணக்கமாக போகிறது எந்த வகையான மனிதன் கேட்குறாங்க. ரிச் பணக்காரரா, வெல் அட்ஜஸ்டட் நன்றாக அனுசரிப்பவரா, இன்னும் குட் ஜாப் நல்ல வேலையில் இருக்கவரா, ஹேவிங் எ பிக் சோஷியல் சர்க்கிள் பெரிய சமுதாய மட்டம் உள்ளவர்களா அப்படின்னா இது நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பதில் சொல்லலாம். எல்லாரையும் அனுசரித்து போகிறவர் தான் வெல் அட்ஜஸ்டட் நன்றாக அனுசரிப்பவர். அதுதான் சரியான பதிலும் கூட. எவ்வளோதாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.